Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ரிலீஸ் ஆன ஸ்மர்ஃப்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்த ஸ்மர்ஃப்ஸ் படங்களோட ஸ்பின் ஆஃப் தான் இந்த படம். ஸோ அந்த படங்களை பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்மர்ஃப்ஸ் எல்லாம் யார், அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்களுடைய தலைவர் பாப்பா, ஒரே ஒரு பொண்ணான ஸ்மர்ஃபட், இவங்களை பிடிக்க நினைக்கிற கார்கமெல், முக்கியமாக ஸ்மர்ஃப்ஸோட அந்த ஃபன்னியான லாங்குவேஜ், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டியாவது பார்த்துட்டு வாங்க. பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நீங்கள் தனியாகவே என்ஜாய் பண்ணலாம், எந்த குழப்பமும் இருக்காது. இந்த படத்தில் கார்கமலோட தம்பி ரசமெல் தான் ஸ்மர்ஃப்ஸை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஸ்னூட்டர் பூட்ஸ்னு புது கிரியேச்சர்ஸ் இருக்காங்க. ஸ்மர்ஃப்ஸ்லேயும் இன்னும் சில புது கேரக்டர்ஸ்லாம் வராங்க. மற்றபடி இந்த படத்தில் வைப்ரண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி அட்டகாசமான அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைன்லேயும் வழக்கம் போல் காமெடி, சாங்ஸு, ஆக்ஷன், எமோஷன் எல்லாத்தையும் கலந்து ரொம்பவே ஸ்மர்ஃபியாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்மர்ஃப் பண்ணாதவங்க ஸ்மர்ஃப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா ஸ்மர்ஃப் தமிழ்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி 4 மந்திரவாதிகள் ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்கிற 4 மந்திர புத்தகங்களை கட்டுப்படுத்தி பிரபஞ்சத்துல இருக்கிற நல்லதை அழிச்சு தீய சக்தியா மாத்தணும்னு நினைச்சாங்க. அப்ப ஜான்டி கிரீமோருங்கிற ஒரு புக்கு மட்டும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுது. அந்த புக்கை ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஸ்மர்ஃப்ஸ் காப்பாத்தி அவங்களுடைய ஸ்மர்ஃப் வில்லேஜ்ல யாருக்கும் தெரியாம பத்திரமா மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்மர்ஃப் வில்லேஜ். இங்க 100 கணக்கில் ஸ்மர்ஃப்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட குணத்தை வச்சோ திறமையை வச்சோ எல்லாருக்கும் தனித்தனி பேர் இருக்கு. உதாரணத்துக்கு இவர் தான் ஸ்மர்ஃப்களின் தலைவர் பாப்பா. இவர் தான் இந்த எல்லா ஸ்மர்ஃப்களுக்கும் அப்பா. இவர் ஸ்மர்ஃப் இனத்தோட ஒரே ஒரு பொண்ணு ஸ்மர்ஃபட். இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் ஹெஃப்டி ஸ்மர்ஃப். இவன் தான் எல்லாருக்கும் மருத்துவ பாப்பா, சோ டாக்டர் ஸ்மர்ஃப். தன்னோட அழகியை எப்பவும் ரசிச்சிட்டு இருக்க இவன் தான் வேனிட்டி. அப்புறம் இவன் நம்ம புத்திசாலி ஸ்மர்ஃப் பிரெய்னி. இவனை ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோ கிளம்சி. இப்படி இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தனித்தனி பேர் இருக்க, இவனுக்கு மட்டும் எந்த பேரும் இல்ல. அதனாலேயே இவன் ரொம்பவும் கவலையா இருக்கான். And living in a place where everyone has a thing. பாப்பா ஸ்மர்ஃப் ஹெஃப்டியை பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கான். இவன் கேமஃப்ளேஜ் பண்றான். இவன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கான். முஸ்டாஷ் ஸ்மர்ஃப், ஒயிட் ஸ்மர்ஃப் கூட இருக்காங்க. ஆனா என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே தெரியலையேன்னு ஃபீல் பண்ணி பேசுறான். நோ நேம், எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். உனக்கு அது வெளியே தெரிய கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு பாப்பா சொல்றாரு. லிஸ்ட் மேக்கிங் ஸ்மர்ஃப் கொடுத்த நேம் லிஸ்ட்ல இருக்கிற 10,248 பேரையும் ட்ரை பண்ணிட்டாங்க, எதுவுமே செட் ஆகல. கடைசியா மீதி இருக்கிற 2 பேரை தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறாங்க. ஆனா வழக்கம் போல நம்மளுக்கு கிளாக் மேக்கிங்கும் வரல. 2வது பேரான ஷார்க் டைமிங்கையும் வேற ஒருத்தன் எடுத்துட்டான். இதனால வருத்தப்பட்ட நோனேம ஸ்மர்ஃபட் அவளோட கதையை சொல்லி சமாதானப்படுத்துறா. மொத்த ஸ்மர்ஃப்ஸ் இனத்திலையும் நான் ஒருத்தி மட்டும் தான் பொண்ணு. அதுலயும் எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் அழிக்க நினைக்கிற கார்கமெல் தான் என்ன களிமண்ல இருந்து உருவாக்குனா. ஆரம்பத்துல நானும் ஒன்ன மாதிரி தான், வித்தியாசமா இருப்பேன், தனிமையில இருப்பேன். ஆனா காலப்போக்கில் மற்ற ஸ்மர்ஃப்ஸ் என் மேல காட்டின அன்பை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் தெளிவா இருக்கேன். அதே மாதிரியே உனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுன்னு இவனை சமாதானப்படுத்துறா. இருந்தாலும் இவன் மனசு முழுசா சமாதானமாகல. நம்மளால மட்டும் எதுவுமே செய்ய முடியலையேன்னு ரொம்பவும் கவலைப்படுறான். ஒருவேளை நம்ம ஒரு மேஜிக் ஸ்மர்ஃபா இருப்போமோன்னு அடிக்கடி இவனுக்குள்ள தோணும், ஏன்னு தெரியாது. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ரொம்பவும் கவலையோட ஃபீல் பண்ணி ஒரு சோகப்பாட்டை பாடிட்டு இருக்கான். எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நான் நிரூபிச்சாகணும்னு வானத்தை பார்த்து பாடிட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்றத அந்த மேஜிக் புக் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவனுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்குது. கையில இருந்து மேஜிக்கலா சில விஷயங்கள் உருவாகுது. சோ தனக்கு மேஜிக் பவர் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா ஸ்மர்ஃப் வில்லேஜுக்கே திரும்பி வரான். ஸ்மர்ஃபட் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி அதை செஞ்சும் காட்டுறான். உடனே பாப்பா ஸ்மர்ஃப் கிட்ட வந்து 10,250 பேருக்கு அப்புறம் நான் ஒரு மேஜிக் ஸ்மர்ஃப்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இவரு மேஜிக் ஸ்மர்ஃப்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. இவன் மறுபடியும் பவரை செய்து காட்ட இந்த தடவை பூமியை தாண்டி ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. ஆனா பாப்பா அதை உடனே நிறுத்துன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த மேஜிக் போர்ட்டலோட சிக்னல் யாரோ ஒருத்தனுக்கு கிடைக்க அவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். அவனோட தலைவன் கிட்ட சொல்ல போறான். அந்த தலைவன் வேற யாரும் இல்ல, கார்கமெலோட தம்பி ரசமெல். இந்த அசிஸ்டன்ட் சிக்னல் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் ரசமெல் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அடுத்த வேலையை ஆரம்பின்னு சொல்றான்.
பாப்பா ஸ்மர்ஃப் நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறாரு. ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவரை தூக்கிட்டு போயிடுது. போறதுக்கு முன்னாடி கென்னை கண்டுபிடிங்கன்னு கத்தி சொல்லிட்டு போறாரு. இதனால ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க பிரெய்னி இதுக்கு காரணம் கார்கமெலா தான் இருப்பான்னு சொல்றான். சோ இந்த நோனேம் கிட்ட கார்கமெலை யோசிச்சு ஒரு மேஜிக் பண்ணுன்னு சொல்றாங்க. இதனால எங்கேயோ அவன் வீட்டுல பூனை கூட பேசிட்டு இருந்த கார்கமெலை இவங்களே ஸ்மர்ஃப் வில்லேஜுக்கு வர வச்சிடறாங்க. ஸ்மர்ஃப்ஸை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட கார்கமெல் அவனை பிடிக்க ட்ரை பண்ண டிராப்ஸ் ஆக்டிவேட் பண்ணி இவங்க எல்லாரும் சேர்ந்து கார்கமெலை பிடிச்சிடுறாங்க. அவங்கிட்ட பாப்பா ஸ்மர்ஃப் எங்க அவரை என்ன பண்ணனு கேட்க இவன் நான் எந்த ஸ்மர்ஃபையும் பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான். அப்ப கிளம்சி ஸ்மர்ஃப் பாப்பா சொன்ன அந்த கென்னோட பேர் போட்ட ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே இவங்க அந்த ரெக்கார்டை பிளே பண்ண கிராமபோன் பெருசா வளர்ந்து நோ நேம் ஸ்மர்ஃப்னு ஒரு சில ஸ்மர்ஃப்ஸை தனக்குள்ள இழுத்துருது. அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி போயிட்டு இருக்கு. அது அவங்கள ஓப்பன் ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. பார்த்தா இவங்க வந்திருக்கிற அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம பூமி தான். ஈஃபில் டவரை பார்த்ததும் இவங்க எங்க இருக்காங்கன்னு ஸ்மர்ஃபட்டுக்கு தெரியுது. நாம உடனே கென்னை கண்டுபிடிச்சு பாப்பாவை காப்பாற்றணும்னு கிளம்புறாங்க. இவங்க கூடவே ஒரு ஆமையும் வந்திருக்கு. அடுத்த ஷாட்டு ரசமேல் ஒரு 3 மந்திரவாதிங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல 4 மந்திரவாதிங்க தான் இந்த மேஜிக் புக்ஸை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்க இல்லையா, அந்த மந்திரவாதிகள் தான் இவங்க. அதுல ரசமேலும் ஒருத்தன். சோ இவன் தொலைச்ச அந்த ஜாண்டி மேஜிக் புக்கை கிட்டத்தட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். பல வருஷமா நீ இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எதையும் செஞ்ச பாடு இல்லைன்னு இவங்க அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடவே இவன் என்னாச்சுன்னு பார்க்க போறான். போறான் போய்கிட்டே இருக்கான். அந்த ரூம் ரொம்பவும் தூரமா இருக்கு. ஏன்டா 2 ரூமுக்கும் இவ்வளவு தூரம், என்னால முடியல. ஒரு வழியா பாப்பா ஸ்மர்ஃபை பார்த்ததும் ரசமேல் சந்தோஷப்படுறான். அந்த புக் எங்கன்னு கேக்குறான். ஒருவேளை அது அவரோட பாக்கெட்ல இருக்குமோன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஏன்டா இவன் சைஸுக்கு ஒரு பாக்கெட், அதுக்குள்ள அந்த மேஜிக் புக் இருக்குமா? மறுபடியும் போய் தேடுறான்னு இவன் அசிஸ்டன்ட திட்டுறான். இதனால அசிஸ்டன்ட் மறுபடியும் அந்த போர்ட்டலை உருவாக்க இந்த தடவை அது வழியா கார்கமெல் தான் இங்க வந்திருக்கான். இவன் ரசமேலை பார்த்ததும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால சந்தோஷமா பேசிட்டு மத்த ஸ்மர்ஃப்ஸ் எங்கன்னு கேக்குறான். பார்த்தா மத்த ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் நாய்க்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வேற சில ஸ்மர்ஃப்ஸ் அங்க வந்து இவங்கள ஆபத்துல இருந்து காப்பாத்தி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. சோ இவங்க தான் இன்டர்நேஷனல் நெய்பர்ஹுட் வாட்ச் ஸ்மர்ஃப்ஸ். இவங்க நாங்க ஸ்மர்ஃப் வில்லேஜ்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்மர்ஃபட் என்ன தேடி வந்திருக்கோன்னு சொல்ல இவங்களே அவங்கள கூட்டிட்டு போறாங்க. இந்த டிஸ்கோதேக்குள்ள தான் அவர் இருக்காரு. வாங்க போலாம். ஒரு வழியா மனுஷங்க காலில் மிதிப்படாம சேஃபா தப்பிச்சு வந்து மேல இருக்கிற அந்த டிஸ்கோ பாலுக்குள்ள குதிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. இங்கேயும் சில ஸ்மர்ஃப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவர் தான் கென் ஸ்மர்ஃப், பாப்பா ஸ்மர்ஃபோட தம்பி. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் என்னோட ஸ்மர்ஃப் ஒன்ன பார்க்க வருவாங்கன்னு பாப்பா ஸ்மர்ஃப் இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஸோ பாப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு இவர் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அந்த மேஜிக் புக் சேஃபாக இருக்கான்னு கேட்குறாரு. ஆனால் இவங்க யாருக்கும் அந்த மேஜிக் புக்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா பாப்பா ஸ்மர்ஃப் சொன்னதே இல்லை. ஸோ கென் அந்த ரசமேலை பற்றி சொல்லி அவன் தான் பாப்பா ஸ்மர்ஃபை கடத்தி இருக்கணும், நான் போய் காப்பாற்றி கூட்டிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஸ்மர்ஃபட் நாங்களும் கூட வரோன்னு சொல்கிறான். கென் முடியாது, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். சின்ன பசங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போக முடியாது. எதிரிகள் எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த நிமிஷம் வேணாலும் ஆபத்து வரலாம், நம்ம சண்டை போட தயாரா இருக்கணும் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் கொடுக்குறாரு. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மேஜிக் புக்ஸை பத்திரமா பாதுகாக்கணும்னு ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் உறுதிமொழி எடுத்திருப்பாங்க. ஆனா பாப்பா அதை செய்ய தவறிட்டாருன்னு சொல்றாரு. பாப்பா கிட்ட இதை பத்தி கேட்கணும், எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஹே நாங்களும் கூட வரமா? டேய் நான் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். ஹே அவர் ஒத்துக்கிட்டாரு. டேய் நான் முடியாதுன்னு சொன்னேன்டா. இவனுங்களை இப்படிதான் சமாளிக்க போறனோ. சோ வேற வழி இல்லாம கென் இவங்களையும் கூட்டிட்டு போக சம்மதிக்கிறாரு. சரி ரசமலோட கோட்டைக்கு போகணும்னா ஒரு டர்ன் டேபிள் எடுத்துட்டு வரணுமே, எடுத்துட்டு வந்தீங்களா? கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஒரு மேஜிக் ஸ்மர்ஃப் இருக்கா. என்ன சொல்றீங்க, மேஜிக் ஸ்மர்ஃப்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. நோனேம் உன் திறமைய காட்டு. ரசமேல் கோட்டை என்ன பண்ணிருக்க நோனேம், மானத்தை வாங்காத, சீக்கிரம் மாத்து. ரசமேல் கோட்டை ஏதோ அறகுறையா பண்ணியிருக்கான், இப்போதைக்கு ஒத்துக்கிறேன். சோ நோனேம் உருவாக்குன போர்ட்டலுக்குள்ள எல்லாரும் போறாங்க.
இந்த பக்கம் கார்கமெல் 62 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன் எப்படி இருக்குன்னு ரசமல் கிட்ட பாசமா பேசுறான். ஆனா ரசமல் அவனை மதிக்காம பாப்பா ஸ்மர்ஃப் கிட்ட புக் எங்கன்னு கேக்குறான். பாப்பா அந்த புக்கை நான் அழிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனாலும் ரசமல் அதை நம்ப மாட்டேங்கிறான். ஸ்மர்ஃப்ஸ் நம்ம கோட்டைக்கு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா மேஜிக் ஃபீல்டு தடுத்ததுனால வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ரசமல் கார்கமெலை விட்டுட்டு அசிஸ்டண்ட்டை கூட கூட்டிட்டு போறான். பார்த்தா இவங்க எல்லாரும் ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு இடத்துல வந்து விழுந்திருக்காங்க. வழக்கமா போர்ட்டல் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க ஏதாவது பிரச்சனையானா இங்கதான் வந்து விழுவாங்க. அதனாலதான் இந்த இடம் எங்க இருக்குன்னு ரசமலுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி வழி மாறி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டவங்களை திரும்பவும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அனுப்புறதுக்குன்னே இங்க ஒரு இனமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஸ்னூட்டர் புட்ஸ். அவங்களுக்கு கேக்குன்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கென் நோனேம் கிட்ட ஒரு கேக்கை கொடுத்து முன்னாடி போக சொல்றாரு. திடீர்னு நோனேமை யாரோ பிடிச்சி இழுக்க காப்பாத்த போன எல்லா ஸ்மோக்ஸும் சேர்ந்தே உள்ள போயிடுறாங்க. சோ இவங்க தான் அந்த ஹாரி கிரியேச்சர் ஸ்னூட்டர் புட்ஸ். எல்லா ஸ்மோக்ஸையும் அவங்களோட தலைவி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவங்க தான் ஸ்னூட்டர் பூட்ஸோட தலைவி மாமா பூட். ஆக்சுவலா இந்த மாமா பூட்டும் கென்னும் ஒரு காலத்துல லவ்வர்ஸா இருந்தவங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. சோ ஒரு சின்ன மோதலுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. சரி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை அனுப்பி வச்சா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு மாமா கேட்க இவர் நிறைய கேக் கொண்டு வந்திருக்காரு. ஆனா பசங்க அதை சாப்பிட்றாங்க. பரவாயில்ல உன் வாட்ச் நல்லா இருக்கு நான் அதையே எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்னூட்டர் பூட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணி எங்க போகணும்னு கேக்குறாங்க. இவரு ரசமல் கேசல்னு சொன்னதும் உன் வாட்சும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல முடியாதுன்னு மறுத்துறாங்க. நாங்க பாப்பா ஸ்மர்ஃபை காப்பாத்தி ஆகணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நோனேம் கேக்குறான். ரசமல் ஒரு மோசமான மந்திரவாதின்னு இவங்க சொல்ல எங்க கிட்டயும் ஒரு மேஜிக் ஸ்மர்ஃப் இருக்கான்னு ஸ்மர்ஃபட் சொல்றான். அந்த ரசமல் இந்த மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நல்லதையும் அழிச்சு தீய சக்தியா மாத்த பாக்குறான். உங்ககிட்ட இருக்க மேஜிக் ஸ்மர்ஃப் அவனை சமாளிப்பானா? பயந்து போன நோனேம் அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். இந்த தடவையும் ஸ்மர்ஃபட் தான் பின்னாடியே வந்து அவனை சமாதானப்படுத்துறான். ஸ்மர்ஃபட் உனக்கு புரியுதா? இது வரைக்கும் பண்ண எந்த மேஜிக்குமே எப்படி பண்ணன்னு எனக்கே தெரியல. என்னால எப்படி ரசமலை சமாளிக்க முடியும்னு நோனேம் ரொம்பவும் பயந்து போய் பேசிட்டு இருக்கான். நோனேம் எப்படி பண்ணன்னு தெரியலனாலும் அதை நீதானே பண்ண. உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை முழுசா நம்பு. உன்னால முடியும். நீ பிறந்ததுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நீ சாதிக்க பிறந்தவன். முயற்சி பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும்னு ஸ்மர்ஃபட் நம்பிக்கையா ஒரு பாட்டு பாடுறா. Cause you want something, saying not anyone, getting hard about a minute, you don't have to be, you've been only seeing what's in, don't ever let anyone, something, saying not anyone. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போர்ட்டல் சத்தம் கேட்டு இவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க. அந்த இடமே உடைஞ்சு போயிருக்கு. எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் கூடவே ஸ்னூட்டர் பூட்ஸ்ல 2 பேரையும் ரசமல் கடத்திட்டு போயிட்டான். அவங்கள காப்பாத்தணும், கூட வாங்கன்னு மாமா போட்டு ஒரு பழைய வண்டியை காட்டுறாங்க. உடஞ்சி போன இந்த மேஜிக்கல் வண்டிக்கு பெட்ரோலே பயம்தான். அதை பத்தி சொல்லாம மாமா போட்டு இவங்க 2 பேரையும் வண்டியில ஏற சொல்ல ஸ்மர்ஃப்ஸ் 2 பேரும் உண்மையிலேயே பயந்து போய் கத்துறாங்க. அதனால இந்த வண்டி வேகமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரசமல் புடிச்சிட்டு வந்த எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் ஒன்னா போட்டு அடைச்சு வச்சுட்டு மறுபடியும் அந்த புக்கை பத்தி தான் விசாரிக்கிறான். கென்னும் அந்த புக்கு எங்க கிட்ட இல்லன்னு சொல்றாரு. இதனால கடுப்பான ரசமல் திரும்ப திரும்ப நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட குவாஷட்ரோம்னு ஒரு மிஷின் இருக்கு. பாப்பா ஸ்மர்ஃப் உண்மையை சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்மர்ஃபா அதுல எடுத்து போட்டு நசுக்கி நசுக்கி கொள்ளுவேன். மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்னு மிரட்டிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் புக்கு சேஃபா தான் இருக்கு, ஸ்மர்ஃப்ஸை மட்டும் காப்பாத்தினா போதும்னு பாப்பா சொல்றாரு. அந்த புக்கை காப்பாத்த ரான் செஞ்சது ஞாபகம் இருக்குல்லன்னு கென் கோவப்படுறாரு. நாம வந்துட்டோம், எந்திரிங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் ரசமலோட கோட்டை இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா உள்ள போறது கஷ்டங்கிறதுனால இவங்களே ரசமல் பேர்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி அது டெலிவரிக்கு வரும்போது இவங்களும் அந்த பேக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. கோட்டைக்குள்ள ரசமல் ஸ்மர்ஃப் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க உன்னோட உதவி வேணும்னு கார்கமெல் கிட்ட வந்து கேட்க கார்கமெலும் நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா உன்னோட மந்திரவாதிகள் கூட்டத்துல என்னையும் மெம்பரா சேர்த்துக்கோன்னு சொல்றான். ரசமல் வேற வழி இல்லாம வேண்ட வெறுப்பா ஒத்துக்கிறான். கோட்டைக்கு வெளியில அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. காவலாளி ஒருத்தர் அதை உள்ளேயும் எடுத்துட்டு வந்துடுறான். இவங்களும் அந்த பேக்குள்ள இருந்துகிட்டே அவங்க கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க.
ring. No ring, Mama. ஒரு கட்டத்துல ஃப்ரைஸை காணமேனு தேடுறாங்க, ஏன்னா ஸ்மர்ஃபட்டே மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான். நோனியம் தான் திரும்பவும் மேஜிக் பண்ணி அதை வர வைக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த அசிஸ்டன்ட் ஸ்மர்ஃப்ஸை நசுக்கிறதுக்குன்னு ஒரு மிஷினையே கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ரசமெல் யாரை முதல்ல நசுக்கலான்னு கேட்கும்போது பாப்பா ஸ்மர்ஃப் என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா மத்தவங்களை விட்டுருன்னு அவரே முன்னாடி வந்துடுறாரு. நோனியம் அங்க கெத்தான என்ட்ரி கொடுத்து ஸ்மர்ஃப்ஸை காப்பாத்த பாக்குறான். இவ்வளவு நேரமா அந்த மேஜிக் புக்கு இவனோட தொப்பிக்குள்ளதான் இருந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இவன் செஞ்ச எல்லா மேஜிக்குமே இந்த ஜாண்டி புக்கு செஞ்சதுதான். அதை பத்தி இவனுக்கே தெரியாது. இந்த பூனை முடி அலர்ஜியால தும்மல் வந்ததுனாலதான் இப்ப இந்த ஜாண்டி புக்கு எல்லாரும் முன்னாடியும் வெளியில வந்துருது. எங்க கிட்ட அந்த புக்கு சேஃபா இருக்குன்னு சொன்னா, ஆனா இங்க இருக்கு. நோனேம் ஃபீல் பண்றத பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஜாண்டி புக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கு. நீ நினைக்கிறத விட அதிக மேஜிக் உனக்குள்ளதான் இருக்கு, அதை வெளியே கொண்டு வர உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் இந்த புக்கு சொல்லுது. ஓ ஸ்மர்ஃபட், அந்த மேஜிக் புக்கை நீ தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? உன்னை எதுக்காக உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்தமோ அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்லி ரசமெல், கார்கமெல், ஸ்மர்ஃபட்னு 3 பேரும் இருக்கிற அவங்களோட ஃபேமிலி ஆல்பத்தை எடுத்து காட்டுறான். இது எதுவுமே தெரியாத ஸ்மர்ஃபட், இல்ல நீ போய் சொல்ற, நான் ஒன்னும் உங்க ஃபேமிலி கிடையாது, நான் ஒரு ஸ்மர்ஃப்னு சொல்றான். ஸ்மர்ஃபட் அவன் சொல்றத கேட்காத, நீ என்னைக்குமே என்னோட ஸ்மர்ஃப் தான்னு பாப்பாவும் சொல்றாரு. நீ என்னவா வேணா இருந்துட்டு போ, எனக்கு தேவையான பாப்பா ஸ்மர்ஃபையும் மேஜிக் புக்கையும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ரசமெல் இவங்களையும் அடிச்சு வச்சிடறான். அந்த ஜாண்டி புக்ல இருக்கிற நல்ல விஷயங்களை அழிச்சு இவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த புக்கையே ஒரு தீய சக்தியா மாத்தி மத்த மந்திரவாதிகளை பாக்குறதுக்காக கிளம்புறான். என்னையும் கூட்டிட்டு போறியான்னு கார்கமெல் கேட்கும் போது, இன்னுமா என்ன நம்பிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு ரசமெல் மட்டும் கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் வேலை இதுதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் நசுக்க தயாராகிறான். ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் நாம சாக போறோம்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா ரசமெல் தன்னை ஏமாத்தினதை தாங்கிக்க முடியாத கார்கமெல் ஸ்மர்ஃப்ஸை காப்பாத்தி அவங்கள தப்பிக்கவும் வைக்கிறான். காவலாளிங்க பிடிக்க வரும்போது இவனோட பூனையே ஒரு பறக்கும் சிங்கமா மாத்தி எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் கூட்டிக்கிட்டு அந்த கோட்டையில இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே மேஜிக் பவர் குறைஞ்சி எல்லாரும் கீழே விழுந்துறாங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான்னு ஸ்மர்ஃபட் ஃபீல் பண்றான். இல்ல ஏன் தப்பு தான்னு நோனேம் சொல்றான். பாப்பா ஸ்மர்ஃப் உண்மையிலேயே இது எல்லாமே என்னோட தப்பு தான்னு சொல்லி அவருக்கும் கென்னுக்கும் நடுவுல இருக்கிற இன்னொரு பிரதரான ரானை பத்தி பேசுறாரு. ரான் தான் ஸ்மர்ஃப் இனத்திலேயே மிகச் சிறந்த வீரன். ரசமெல் அந்த மேஜிக் புக்கை கேட்டு வரும்போதெல்லாம் ரான் அவன் கூட பல தடவை சண்டை போட்டிருக்கான். ரொம்ப தைரியசாலி. ஒரு சின்ன புழு பூச்சியா இருந்தா கூட அதை காப்பாற்றணும்னு நினைப்பான். ஆனா அன்னைக்கு ரசமெல் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்தா எங்களால அவனை சமாளிக்க முடியும். இருந்தாலும் அந்த மேஜிக் புக்கை காப்பாத்தி என்கிட்ட கொடுக்கறதுக்காக ரான் தன்னையே தியாகம் செஞ்சான். அதுக்கப்புறம் நாங்க ரசமெல சமாளிச்சிருந்தாலும் ரானை இழந்தது உண்மைதான். ரானுக்கு அப்புறம் எந்த ஸ்மர்ஃப்ஸையும் இழந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் ஸ்மர்ஃப் வில்லேஜையே உருவாக்குனேன். அடிப்படையிலேயே ஸ்மர்ஃப்ஸ் ஆன நாம எல்லாரும் நல்ல விஷயங்களை பாதுகாத்து இந்த பிரபஞ்சத்தை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருப்போம்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம். நாம தான் கார்டியனர்ஸ் ஆஃப் குட். இப்ப அந்த ரசமெல் நல்ல விஷயங்களை அழிக்க பாக்குறான். ஸ்மர்ஃப்ஸ் ஆன நாம தான் அவனை தடுத்தாகணும். அதுதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்மர்ஃப்ஸோட முதல் கடமை. நோனேம் உனக்குன்னு எந்த பேருமே இல்லைன்னாலும் உனக்கே தெரியாம நீயும் அந்த நல்ல விஷயங்களை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்படி பாப்பா ஸ்மர்ஃப் ஒரு செமையான ஸ்பீச்ல எல்லார பத்தியும் எடுத்து சொல்லி ரசமெல நாம தடுத்தே ஆகணும்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா எங்க போகணும்னு தெரியல. இந்த கார்கமெல் ரசமெலனா பழி வாங்கியே ஆகணும், அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இவனும் அவங்க கூடவே கிளம்புறா. அடுத்த ஷாட்டு ரசமெல் இந்த மந்திரவாதிகளை பார்க்க வந்திருக்கான். ஆனா அவங்க இவனை வழக்கம் போல கிண்டல் தான் பண்றாங்க. இதனால கடுப்பானவன் அந்த மேஜிக் புக்கை வச்சு அவங்கள ஒரு வாட்டர் கேன்ல அடைச்சிட்டு 4 புக்ஸையும் அவனே கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். சரியான நேரத்துல ஸ்மர்ஃப்ஸ் அங்க வராங்க. பார்த்தா அந்த மொத்த ரூமே ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கு. பாப்பாவோட பேச்சை கேட்காம கென்னு ஸ்மர்ஃப்ஸ் அவனை அட்டாக் பண்ண போக ரசமெல் அவங்கள ரொம்ப ஈஸியா பிடிச்சிடறான். பாப்பா, ஸ்மர்ஃபட், நோனேம் இவங்க 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. ரசமெல் கார்கமெலையும் அதே வாட்டர் கேன் அடிச்சிடறான். இவங்களை பிடிக்க வரும்போது பாப்பா ஸ்மர்ஃப் குறுக்க வந்து இனி நீங்க தான் அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு.
ஸ்மர்ஃபட், நான் சொன்ன மாதிரியே எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டேன்ல, நான் என்னைக்குமே உங்க பக்கம் தான் பேசி ரசமேல அசந்த நேரம் பார்த்து அவனை அட்டாக் பண்றான். அதே நேரம் நோனேமும் கூட சேர்ந்து அட்டாக் பண்ண 2 பேரும் சேர்ந்து அந்த மேஜிக் புக்கை எடுத்துக்கிட்டு டோரை திறந்து வெளியே போக பார்த்தா அது வேற டைமென்ஷனுக்கே போகுது. அதுக்குள்ள போனா திரும்பி வர முடியாதுன்னு தெரிஞ்சும் 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரசமேலும் உள்ள போயிடுறான். முதல்ல இவங்க வந்து விழற இடம் கிளே அனிமேஷன் டைமென்ஷன். அங்கேயும் ரசமேல் இவங்கள விடாம துரத்த ஒரு வழியா அவனை சமாளிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து நோட் புக் டைமென்ஷன்ல டிராயிங்ஸா இருக்காங்க. ரெட்ரோ கேமிங் டைமென்ஷன்ல இருந்தும் அவங்க கிட்ட தப்பிக்கிறாங்க. லேட்டஸ்ட் கேமிங் டைமென்ஷன்லயும் அவங்க கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பாக்டீரியா டைமென்ஷனுக்கு வந்து அங்கிருந்தும் தப்பிக்கிறாங்க. இவனும் விடாம ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கான். அடுத்து எதேச்சியா இவங்க ஸ்மர்ஃப் வில்லேஜ் இருக்கிற டைமென்ஷனுக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்கிற பாப்பா கிட்ட புக்கையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க பாப்பாவா இருந்தது ரசமேல் தான். இந்த டைமென்ஷனையே அவன் தான் உருவாக்கியிருக்கான். ஸோ இப்போ மறுபடியும் 4 புக்கும் அவனோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டதுனால மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்க உன்னை தடுப்போன்னு நோனேம் சொல்ல ரசமேல் முதல்ல உனக்கே நீ யாருன்னு தெரியலன்னு கிண்டல் பண்ணி அட்டாக் பண்ணிடுறான். அடுத்த ஷாட்டு சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நோனேம் கண் முடிச்சு பாக்குறான். அங்க ஸ்மர்ஃபட் இவங்கிட்ட நம்பிக்கையா பேசினது, மத்த ஸ்மர்ஃப்ஸ் நீ யாருன்னு கேட்டு கிண்டல் பண்ணது, உனக்குள்ள நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு மேஜிக் இருக்குன்னு மேஜிக் புக் சொன்னது, இப்படி எல்லா விஷயங்களும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும். அங்க பாப்பா ஸ்மர்ஃப் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ வலிமையான மன நம்பிக்கை உடையவன், யார் உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் எத்தனை தடவை நீ தோல்வியை சந்திச்சாலும் திரும்ப திரும்ப நம்பிக்கையோட எழுந்து நிக்கிறல்ல, அதுதான் நீ. உனக்கான நேரம் வர வரைக்கும் காத்துருன்னு சொன்னல, இப்போ இதுதான் உன்னோட நேரம். அதாவது நோனேம் அவன் நினைச்ச மாதிரியே உண்மையிலேயே மேஜிக் ஸ்மர்ஃப் தான். ஆனா இத்தனை நாளா தான் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பான். இப்பதான் உண்மையை புரிஞ்சுக்கிறான். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க, நான் தான் மேஜிக் ஸ்மர்ஃப். இவனுக்குள்ள இருக்கிற குட்னஸ், அதாவது நல்ல குணங்களை தான் மேஜிக்கா கன்வெர்ட் பண்ணி மறைஞ்சு போன எல்லா ஸ்மர்ஃப்ஸையும் திரும்ப கொண்டு வரான். எல்லா ஸ்மர்ஃப்ஸும் சேர்ந்து பாடும்போது இவனுக்கு இன்னமும் சக்தி கிடைக்குது. அதை வச்சு ரசமேல ஒரு வழி பண்ணிடுறான். கார்கமெல் ஹெல்ப் பண்ணதுனால அவனை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு மத்தவங்களை வேற டைமென்ஷனுக்கு அனுப்பி வச்சிடறான். இவனோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி ரசமேல மொத்தமா அரெஸ்ட் பண்ணிடுறான். ஸ்மர்ஃபட், நீ எங்கல்ல ஒருத்தி, என்ன ரிலீஸ் பண்ண சொல்லு. நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் என்னைக்குமே ஒரு ஸ்மர்ஃப் தான். ஸ்மர்ஃப்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட மேஜிக்கை ரிலீஸ் பண்ணி ரசமேலோட மேஜிக்கை உடைச்சு அவன் அடைச்சி வச்சிருந்த எல்லா நல்லதையும் அந்த மேஜிக் புக்ஸையும் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு வழியா நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. போனா போகட்டு விடு, மேஜிக் ஸ்மர்ஃப்ங்கிற பேரையே நான் வச்சுக்கிறேன். இது ராணுக்காக. மேஜிக் ஸ்மர்ஃப் ரசமேல திரும்பி வர முடியாதபடி ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி வச்சிடறான். கார்கமெலும் அவனை தடுக்கிற ஐடியாவிலேயே இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அதே டைமென்ஷன்ல இருந்து யாரோ வராங்க. பார்த்தா அது ரான் தான். அந்த டைமென்ஷன்ல இருந்த பல வில்லன்கள் கூட சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சுட்டு இங்க திரும்பி வந்திருக்காரு. அப்புறம் என்ன, எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மை டியர் ஸ்மர்ஃப்ஸ், இனி நாம மறைஞ்சு வாழ தேவையில்லை. பிரச்சனை வரும்போது நாம அதை எதிர்த்து போராடணும். ஏன்னா நாம ஒன்னா சேரும்போது நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஸ்மர்ஃப்ஸை பிடிக்கிறதுக்காக கார்கமெல் இந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Take care. Bye.